அப்போ இருட்டில் கருங்கும்னு இருக்கிற இருட்டில், பயமுறுத்துகிற இருட்டில், பாதை தெரியாத இருட்டில் ஒரு கை விளக்கு ஒருவனுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? அது வரைக்கும் திகைத்திருந்தவன் நடக்க ஆரம்பிச்சிருவான். தன் இலக்கை நோக்கி தன் பயணத்தை தொடர ஆரம்பிச்சிருவான். அவனுடைய மனதிலே ஒரு வெளிச்சம் வந்துவிடும், தைரியம் வந்துடும். நம்ம நடந்துடலாம், போயிடலாம், கையில் தான் லைட் இருக்க அப்படின்னு. கர்த்தர் சொல்றார், உங்கள் கையில் லைட் இருக்கு. நிறைய பேருக்கு அது லைட் என்று தெரியாமல் இருக்கிறதுனால தான், அது விளக்கு என்று தெரியாமல் இருக்கிறதுனால தான் அஞ்ஞானிகளைப் போல இருண்ட காலங்களில் துவண்டு போய் அப்படியே அமர்ந்து விடுகிறார்கள். வேதம் சொல்லுது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இருளிலே பிரகாசிக்கத்தக்கதாக விளக்காக அது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த வசனத்தை கர்த்தர் தீர்க்க தரிசன வசனத்தை கொடுத்துட்டாரு. நம்மை சுற்றிலும் இருண்ட நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. நம்ம இதுவரைக்கும் பார்த்தறியாத, கற்பனை பண்ண முடியாத பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இந்த நேரத்துல தான் நமக்கு இந்த வசனத்தினுடைய பயன்பாடு அதிகம். வீட்டில் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி வாங்கி போட்டு வச்சுருப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம், தேடவே மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். ஒரு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னால், அது வருவதற்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னால், இங்கே தான் வச்சேன், அங்கே தான் வச்சேன், எங்கே மெழுகுவர்த்தி, எங்கே தீப்பெட்டின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓடுறத பார்த்துருப்பீங்க, நீங்களுமே ஓடி இருப்பீங்க. வேதம் சொல்லுது, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மெழுகுவர்த்தி, இருளிலே உங்களை நடத்துவதற்கு ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வெளிச்சத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது, பைபிளில் இருக்குது. இது ஏற்ற வேண்டிய நேரம், இதை எரிய பண்ண வேண்டிய நேரம், அதனுடைய ஒளியிலே நடக்க வேண்டிய நேரம் இப்போ நம்மை சுற்றிலும் வந்திருக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ளணும்.